ஸ்மெல் பண்ணிக்காங்க, பயங்கரமா ஸ்மெல். இதான் எலுமிச்சம் பழம். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் மரச்செடி கொடிகளையும் வளர்க்கணும். அப்படி நம்ம பிள்ளை கூட நாளைக்கு நம்மளை கை விட்டுருவோம். ஆனால் மரச்செடி கொடிகள் கைவே விடாது. அவன் ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி வயசான பிறகு நீ நின்னையா சேர்த்து வச்ச, நீ நினையா பண்ணுவ அப்படின்னு நம்மளை கொஸ்டின் பண்ணுவான். ஆனால் மரச்செடி கொடி நம்மளை கொஸ்டினே பண்ணாது. நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க பாதுகாக்கிறீங்களோ பின்னாடி உங்களுக்கு அது சோறு போடும். ஆரம்பத்துல இந்த செடியை எடுத்துடலாம், இதுல வேற எதனா பயிர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நானா சொன்னேன், இல்ல எடுக்காதீங்க, வச்ச செடியை எப்பவுமே அழிக்காதீங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அடுத்தடுத்து வருஷத்துங்கள்ல நம்ம பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. ஏன்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு வாட்டி விடுறோம், அப்புறம் எங்கன்னா ஒரு வேலைக்கு போயிடுறோம், அப்புறம் அந்த செடியை வந்து கவனிக்க மாட்டேன்றோம். அது அப்புறம் அது திட்டின பிறகுதான் வரும். திட்டுருந்தான்னா வதங்கி போயிடும். அதுதான் அது திட்டுறது. நம்மளை திட்டுது மறைமுகமா, அது வதங்கி போறதுதான் நம்ம திட்டுறதுன்னு அர்த்தம். வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துல எந்த செடியிலுமே பிஞ்சே வச்சது இல்லை. இது வந்து 12 வருஷம் மரம் இப்பதான் பிஞ்சு வச்சு இருக்குது. காரணம் 5 அடிக்கு கீழே படர்ந்து வருதுங்கன்னா அப்பதான் நல்லா காய்ப்பு கிடைக்கும். நீங்க 5 அடிக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு காய்ப்பே கிடைக்காது. அது அங்கெல்லாம் காயே இருக்காது. மேல பாருங்க, மேல போச்சுன்னா காயே இருக்காது, கீழே தான் காய் இருக்கும். நம்ம கை எந்த அளவுக்கு எட்டுதோ அது வரைக்கும் தான் காய் கிடைக்கும்.